இட்லி வந்து பாப்பாவுக்கும் தம்பிக்கும் இன்னைக்கு வந்து இட்லி. நம்ம வந்து சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். நீ வந்து சாப்பாடு சாப்பிட்டுக்கோ, நான் வந்து கொஞ்சம் பழையது இருக்கு எனக்கு, நான் அது சாப்பிட்டுப்பேன். இன்னைக்கு வந்து சாதம் வடிச்சிருக்கு. இன்னைக்கு வந்து வத்தல் குழம்பு தான். நம்ம வீட்டில் போட்ட மாங்காய் வத்தல், கத்திரிக்காய் வத்தல், சுண்டைக்காய் வத்தல், கொத்தரங்காய் வத்தல் அப்படின்னு போட்டு எல்லாமே போட்டு வத்தல் குழம்பு மாதிரி. ஆமாம், வத்தல் குழம்பு மாதிரி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நேற்று டிமார்ட் போயிருந்தேன். அங்கேருந்து வந்து அப்பளம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த அப்பளம் வந்து பொரிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு கொஞ்சம் திங்ஸு கூட வாங்கினேன். நாங்கள் சாப்பாடு எடுத்துக்கோங்க. அப்புறம் இங்கே நான் ஊருக்கு போனப்போ நீ என்னென்ன பொருள் எங்கெங்கே இருக்குன்னு தெரியலன்னு கேட்டில்ல. இப்போ வந்து இங்கே இருக்க பொருளை வச்சு பார்த்தாலே தெரியும். அதை வச்சு சமையலுக்கு வந்து டக்குன்னு பார்த்தா தெரிஞ்சுக்கும். நானா சமைக்கும் போது தெரியும். இப்போ நீ தனியாக இருக்கும்போது யாராவது நம்ம வீட்டுக்கு வரும்போது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நேற்று இந்த கண்ணாடி பாட்டில் வாங்கியிருந்தேன். நல்லா இருக்கா? இது வந்து 4 பாட்டில் 100 ரூபா. அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா திங்ஸும் வந்து போட்டு வச்சுருக்கேன். இங்கே இருக்கிறது எல்லாமே கிளாஸ் ஐட்டம்ஸ் மாதிரி. சமைக்கிறதுக்கு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் பெப்பரு, ஜீரகம் இதெல்லாம் சேர்ந்து பொடி, இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்கேன். பார்த்தாலே தெரியும். இதில் புளி, உப்பு, சால்ட்டு எல்லாமே இருக்குது. இதை வச்சு நம்ம சமையல் பண்ணும்போது ஈஸியாக எடுத்துக்கலாம். அங்கேருந்து எடுத்துகிட்டு வரணுன்னா கொஞ்சம் டைம் ஆகும்ல, போயிட்டு வர மாதிரி இருக்கும். அதனால் இங்கேயே பக்கத்துலேயே வந்து இருக்க மாதிரி செட் பண்ணி வச்சுட்டேன். கிளாஸுமே நல்லா இருந்துச்சு. இந்த கிளாஸ் வந்து 29 ரூபா. போன மாதம் வாங்கினேன் 2. இதை விட இது வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. 4,99 ரூபான்னு இருந்துச்சு. அதனால இந்த தடவை இது வாங்கியிருக்கேன். தேங்க்யூ.